கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கேரக்டர் வேல்யூலாம் சொல்லுவாங்க, கேரக்டர் அப்படின்ட்டு. பர்சனாலிட்டி அப்படின்வாங்க. கேரக்டர், பர்சனாலிட்டி. தமிழில் குணம், குணவான், குணவதி, குணமுடையோர் அப்படிலாம் சொல்லுவாங்க. மனிதனுக்கு தனித்தனி பண்பு இருக்குது, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. பார்க்குற மனிதன் எல்லாம் 2 காலில் நடக்கிறான், ஆனால் நடக்கிற விதம் வேற. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குது, பார்க்குற விதம் வேற. இப்போ கேரக்டர் எங்கே மாறுது அப்படின்னா, ஒருத்தருடைய கேரக்டரும் அப்படின்னாக்கா ஒருத்தருடைய பண்பு, அவன் எப்படி இருப்பான். ஒரு ஆண் குழந்தை ஒரு 18 வயசு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய பார்வை வந்து சீறி பார்க்கும், பெண்களை வந்து ஒரு குரூர பார்வை இருக்கும். அதே 18 வயசு குழந்தை எல்லாம் பண்ணுமா அது மாதிரினா, எல்லா குழந்தையும் அப்படி இல்லை. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ குணங்கள் மாறுது, ஒருத்தருடைய குணமும் பண்பும் மாறுது. ஸோ பர்சனாலிட்டி, குணம், பண்பு, கேரக்டரு. பண்புடையோர் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க, உயர்ந்த குலம் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன, என்னுடைய பண்பு இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன். மற்றவங்க என்ன எப்படியா பேசலாம், நான் நல்லா தான் பேசுவேன். மற்றவங்க என்ன அசிங்கமாக பேசலாம், நான் அசிங்கமாக பேச மாட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கான ஒன்றை வச்சுப்பீங்க. உங்களுக்கான ஒன்றை நீங்கள் வரையறுத்துக்கிறீங்க பாருங்கள், அது பேர் கேரக்டர். நீங்கள் இப்படி வாழலாம், இப்படி இருக்கலான்ட்டு. ஸோ என்னுடைய கேரக்டரை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலுமே உங்களை வந்து வரையறுக்கிறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் ஒரு ஆள் இருப்பான். உங்களுடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுறதுன்னு இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேரக்டர்லாம் படிச்சு விட்டு நீங்கள் கேரக்டர் வேல்யூக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் இயல்பு போயிடும். நான் ஒரு பண்பானவன் அப்படின்லாம் இல்லை. கோவப்படுற இடத்துல கோவப்படுங்க, கோவப்படக்கூடாத இடத்துல கோவப்படாதீங்க, சந்தோஷமாக இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருங்க, துக்கமாக இருக்கிறது துக்கமாக இருங்க, உங்கள் உணர்ச்சிகளை கொண்டாடுங்க. எப்பப்போ என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சரியா தப்பான்னு உங்களுக்குள்ளே கேட்டு உங்களுக்கு சரின்றது சரியாகும், தப்புன்றத தப்பாகும் நினச்சி வாழ்ந்துக்கோங்க. அதர்வைஸ் கேரக்டரெல்லாம் உருவாக்குறது தப்பு. ரொம்ப குணவான் அப்படிலாம் ஒருத்தன் கிடையாது. சந்தர்ப்பம் கிடைக்க வரைக்கும் எல்லாம் நல்லவன் தான். சந்தர்ப்பம் கிடைச்ச பேர் தான் தெரியும் அவன் யாருன்ட்டு. எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அது ஒரு உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணம். நான் அதை தான் சொல்லுவேன் எல்லாருக்கும். நான் ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளை அடையிறதுக்கு பித்தியார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்போ மாடு சாப்பிட்றீங்களே, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. மாடு நல்லா இருக்கணும்னா சாப்பிட்லாமா? மாடு நல்லா இருக்கணும்னு சாப்பிடுங்க, அப்போ தான் நிறைய வளர்ப்பீங்க. அப்போது அது 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 என்னுடைய கேரக்டர். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் வேல்யூ இருக்குது. கேரக்டர் வேல்யூன்ட்டு நிறைய லிஸ்ட்லாம் போட்டு சைக்காலஜிலாம் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ட்லாம் வச்சுருப்பாங்க. இப்படிலாம் வேணாம். நீங்கள் ஒரு மனிதன் வாழ வந்துடுறீங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.